அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு எங்கும் போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு என்றும் போவதில்லை. கர்த்தருக்கு நான் காத்திருந்து கழுகு போல் உயர எழும்பி, விசுவாசத்தோடு சொல்லுவோம். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. கர்த்தரையே நம்பிடுவோர் சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திருப்பார். கர்த்தரையே நம்பிடுவோர் சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திருப்பார். என் இதயம் புது பாட்டினாலே கர்த்தரை புகழ்ந்தென்றும் பாடிடுமே. என் இதயம் புது பாட்டினாலே கர்த்தரை புகழ்ந்தென்றும் பாடிடுமே. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. கர்த்தரையே சார்ந்திருப்போர் பூரண சமாதானம் பெற்றிடுவார். கர்த்தரையே சார்ந்திருப்போர் பூரண சமாதானம் பெற்றிடுவார். கர்த்தரை எக்காலமும் சோத்தரிப்பேர், அவர் துதி எப்போதும் நாவில் இருக்கும். கர்த்தரை எக்காலமும் சோத்தரிப்பேர், அவர் துதி எப்போதும் நாவில் இருக்கும். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. கர்த்தரையே நம்பிடுவோர் சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திருப்பார். கர்த்தரையே நம்பிடுவோர் சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திருப்பார். என் இதயம் புது பாட்டினாலே கர்த்தரை புகழ்ந்தென்றும் பாடிடுமே. என் இதயம் புது பாட்டினாலே கர்த்தரை புகழ்ந்தென்றும் பாடிடுமே. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. நடப்பது நன்மைக்காக,
தீமைக்கு ஏதுவில்லையே. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே. Thank you Lord Jesus. Thank you Lord. Hallelujah. Hallelujah. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட சேர்ந்து பாடுவோம். விரும்பிடும் தெய்வம் நீ. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீ. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் தேவனே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீ. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீ. ஆமென். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோ ஹல்லேலூயா மாத்திரமே எங்களுடைய மத்தியிலே எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே.
பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் நீர் மாத்திரமே என்றும் வாசம் செய்யும் எங்களுடைய மத்தியில் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உமக்கு சிங்காசனம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் தேவனே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் தெய்வமே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya. Pray பண்ணுங்க. ஹalleluya. ஆமாண்டவரே, Thank you Lord. நீர் எங்கு உலாவுகிறீரோ அந்த இடத்துல விடுதலை உண்டு. ஆமென். அந்த இடத்துல உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டு ஆண்டவரே. ஆமென். ஹalleluya. ஆண்டவரே, அந்த இடத்துல உன்னதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. Thank you Lord. ஆண்டவரே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி நிறுத்தி இருக்கிறீரே. Hallelujah. அதற்காக ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய தீர்மானத்தின்படி உண்மையிலே அன்பு கூறுகிறவர்கள் யாவருக்கும் ஆண்டவரே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே நீர் எங்களை கைவிடாத நல்ல தேவனாக இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப மகனும் மகளுடைய வாழ்க்கையில தேவன் உண்மை உள்ளவர், கரம் பற்றி நடத்தினவர், இனியும் நடத்துவீர் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். உன்னதமான உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை தொடர்ந்து எங்களை நிரப்பும். உன்னதமான உம்முடைய வார்த்தையினால எங்களோடு நீர் பேசும், இடைப்படும், எங்களை மாற்றும். இயேசுவை போல இன்னும் அதிகமாக நாங்கள் மாறும்படியாக எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, இழுத்துக்கொள்ளும், எங்களுக்கு கிருபை தாரும், நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 ப்ளீஸ் பீ சீட்டட். தயவு செய்து உட்காருங்கள். மாலை வேளையிலும் நம்முடைய மத்தியிலே தூத்துக்குடியில் பாஸ்டர் பர்னபாஸ் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை போதகர் பர்னபாஸ் அவர்கள் கொண்டு வருவார்கள். நாம் கர்த்தர் அவர் இருதயத்தில் வைத்த வார்த்தையை நாம் கவனித்து ஜெபத்தோடு நாம் கேட்போமாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of our Lord. இந்த மாலை வேளையில நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா அவருடைய சமூகத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். We have gathered even in this evening hour as the children of God. கர்த்தர் நம் மத்தியில இருக்கிறார். God is in our midst. ஆமென். Amen. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். We are meditating on the word of God. மத்தேயு சுவிசேஷம் The gospel according to Matthew 19 அதிகாரம் chapter 19 16 வசனத்திலிருந்து 26 வரைக்கும் வாசிக்கிறேன். Matthew chapter 19 starting from verse 16 to 26. அப்பொழுது ஒருவன் வந்து
அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரே தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உம்மிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெருநிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாயிருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டபோது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டபோது மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of our God. இந்த மாலையில நாம கூடி வந்திருக்கிறோம். We have gathered in this evening time. அதாவது நான் கர்த்தருடைய வசனத்தை சார்ந்திருக்கிறேன். I am relying on the word of God. என்னுடைய சொந்த கருத்து இல்ல. This is not my personal opinion. அதனால இந்த வார்த்தை கர்த்தராகிய இயேசு சொன்னது. This is the word which the Lord Jesus Christ has given. அத நான் உட்கார்ந்து இருக்கும்போது சொன்னேன், நீங்க சொன்ன வார்த்தையை நான் சொல்ல போறேன். When you're sitting down, I told I'm going to say what you're saying. அதனால நீங்க அதை உறுதிப்படுத்திக்கங்க. உறுதிப்படுத்திடுங்க. You confirm it for me. அதனால இந்த அருமையான நாளில கூடி வந்திருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, அதாவது நாம கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கற்றுக்கொள்ள அல்லது வாழ்க்கையில் மாற்றம் அடைய அல்லது மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்க நாம் வந்திருக்கிறோம். Dear young brother and sister, what we need to understand is that we have come here to be in the presence of Jesus and to learn from his word and to be able to receive his word. அதாவது வேர் பற்றி கனி கொடுப்பது, கனின்னு சொல்றதுனால கனினா என்ன அது? We said like root to fruit. We've been constantly talking about fruit. What is the meaning of fruit? கனினா என்ன? ஏதாவது ஒருத்தர் சத்தமா சொல்லுங்களேன். கனினா அதுக்கு என்ன, இன்னும் ஏதாவது தெளிவா எப்படி அதை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லலாம். What is a fruit? Is there anything that can somebody explain how can you define a fruit? கனி கொடுங்க, கனி கொடுங்க, கனி கொடுங்க. Bear fruit, bear fruit. என்னவா இருக்கும்? அதாவது வேதம் சொல்லுது, அதாவது வந்து நற்கிரிகள் தான் கனி, நற்கிரிகளாகிய கனி. The Bible says that your good works being a fruit. அதாவது நம்ம நற்கிரியைகளை செய்யறதுக்காக தான் தேவன் நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen us that we might do good works. அதாவது நாம ஒரு காலத்துல இருள்ல பிசாசோடு உலகத்தோடு நாம வந்து கரப்பட்டு செயல்பட முடியாத மக்களாக இருந்தோம். At one point of time we were with the devil, we were stained, we were
put in such a way, in such a fashion that we were not able to do any good work. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அப்போஸ்தலர் என்ன சாட்சி கொடுக்கிறார்கள்? What does the Bible give a testimony about Jesus Christ? What do the அதாவது அவர் ஒரு apostles கனி testify? கொடுக்கிறவர், That he is a man who bear fruit. தன்னை திராட்சை செடி என்று சொன்னார். He said, I am the vine. நீங்க என்னிலே நிலைத்திருந்தால் நீங்களும் கனி கொடுக்க முடியும். He said, if you abide in me, you shall also bear fruit. அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அவர் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். The word of God says that God anointed Jesus Christ of Nazareth. தேவன் அவரோடு இருந்தபடியினாலே, Because God was with him, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். he went about doing good and delivering all those who were under the bondage of Satan. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த இடத்துல நீ வந்திருக்கிறது எதற்காக? Why have you come here this evening, dear young brother and நீ sister? நல்லதையே செய்தா இந்த கேம்பே தேவையில்லை. If you are always doing good, then you don't need the camp. அதாவது தேவன், அதாவது இயேசு சொன்னார், தேவன் ஒருவரே அன்றி நல்லவன் யார்? Jesus said, who else is good apart from God? இந்த மாலை வேளையில இந்த நல்ல தேவன் என்ன செய்வார்? In this evening time, what will this good God do? அதாவது மனுஷராலே கூடாத காரியங்கள் எல்லாம் அவராலே செய்ய முடியும். What things are impossible with men are possible with God. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான். Jesus said, with men these things are impossible. அதாவது நித்திய ஜீவன் மனுஷனால அடைய முடியாது. Man himself cannot attain to eternal life. அவனே ரட்சிக்கப்பட முடியாது. He himself cannot be saved. அவனே தேவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. He himself cannot enter into the kingdom of இது God. மனுஷராலே கூடாதது. These things are impossible with men. ஆனா தேவனாலே இது கூடும். But these things are possible with இந்த God. அருமையான மாலையில நாம கர்த்தரை சார்ந்து இருக்கிறோம். புரியுதா? நீங்க அதாவது அவன் இந்த வாலிபன் சொன்னா, நித்திய ஜீவனை சுகந்தரிக்க நான் எந்த நன்மையை செய்வது? This evening we need to think about this. A young man asked, what shall I do to inherit eternal life? கற்பனை என்ன? What is the commandment? அதுவும் நல்லது செய்யறதுதான். That is doing good only. அதாவது கற்பனையை கைக்கொள்ளுன்னு சொன்னார். He said, keep the commandments. அதாவது கற்பனையின் மூலமா மனுஷன் நீதிமான் ஆகாததினாலே, கற்பனையின் மூலமா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாததினால, கற்பனையின் மூலமா அவனுடைய வாழ்க்கையில பரலோகம் செல்ல முடியாததினால தான் பரலோகத்திலிருந்து தேவகுமாரன் இறங்கி வந்தார். Because man could not keep the law, he could not enter into heaven. Because of the law, he could not find himself in a place to save himself. That is why God himself had to come down from heaven to save man. இங்க கூட நீங்க இருப்பீங்க, அதாவது நான் எல்லாம் நல்லதெல்லாம் செய்யறேன்னு சில பேர். Some of you might be saying, I'm only doing good. சில பேர் நான் கெட்டதெல்லாம் செய்யறேன். Some people are saying, I only do what is bad. அதாவது நீங்க நல்லதெல்லாம் செய்யறதுனால நம்ம தேவனை பிரியப்படுத்திட முடியாது. Because you are doing only that which is good, you cannot please God. அதாவது நீங்க கெட்டதெல்லாம் செய்யறதுனால தேவன் உங்களை ரட்சிக்காம விட மாட்டார். Because you are only doing good, God will never leave you unsaved. அதாவது இது தேவன் பொறுப்பெடுத்து செய்கிறது. This is God is taking responsibility and he will does it. சகோதரனே சகோதரியே, நீ என்ன தப்பு செய்யறன்றத நான் இப்ப கேட்கல. Dear brother and sister, I am not asking you what wrong you are doing. நீ எந்த பாவத்தில் இருக்கறன்றத நான் குறித்து இப்ப பேசல. I do not want to talk about what kind of sin you are involved in. எந்த உனக்கு கெட்ட பழக்கம் இருப்பது என்பதை குறித்து எனக்கு இப்பொழுது அது குறித்து பொறுப்பு அல்ல. I do not want to take responsibility of what bad habit you have. நான் விசுவாசிக்கிற தேவன், But the God whom I believe, நான் விசுவாசிக்கிற கர்த்தராகிய இயேசு, the Lord Jesus whom I believe, அதாவது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். he can bring a change in your life. அதாவது சில நேரத்துல நம்ம உணர்ச்சி வசப்பட்டு இப்போ மொபைல கையை எடுத்துருங்க கீழே வச்சிருங்கன்னா அது பாஸ்டர் கையில கூட இருக்குது மொபைல். Sometimes we say we say emotionally take your mobile and keep it out. When we raise up the hand, even the pastor's hand has a mobile. நீ எந்த மொபைல வச்சிருக்கிறியோ, எவ்வளவு அதுல படம் வச்சிருக்கிறியோ, என்னென்ன பாக்குறியோ
அதை பத்தி இப்போ அது 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 முக்கியமல்ல I don't know எனக்கு. what mobile you have, what picture you have in that, and what and all you see. I'm not going to be bothered about it இங்க now. வந்திருக்கிற நீங்க என்ன போதை பழக்கத்தை வச்சிருக்கீங்கன்னு அதை பத்தி ஒரு பிரச்சனை இல்லை இப்போ. I do not know what my problem is not the what addictive problem that you have. ஆனா இதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குற கர்த்தர் இங்க இருக்கிறார். But the God who delivers us from that addiction is here. நீ கண்ணீரில் இருக்கிறியோ, கவலையில இருக்கிறியோ, துக்கத்தில் இருக்கிறியோ, நஷ்டத்தில் இருக்கிறியோ, லாபத்தில் இருக்கிறியோ, அத குறித்து இப்பொழுது பிரச்சனை அல்ல. This is the problem is not whether you are in tears or whether in any lack or any worry or any kind of distress. அதாவது அவருடைய சீஷர்கள் கேக்குறாங்க, His disciples are asking him, யார்தான் ரட்சிக்கப்படக்கூடும்? who then can be saved? அவர் சொன்னார், முடியாது, யாராலையும் முடியாது. He said nobody. அது தேவனால தான். அதாவது வந்து அவங்கள கூட வந்து அப்போஸ்தலன்னா இயேசு என்ன சொல்றாருன்னா, தேவன் தான் அவங்கள அவர் இடத்துல கொடுத்திருக்கிறார். நீர் எனக்கு கொடுத்த. He said, even the apostles, Jesus was saying to the Father, these men whom thou hast given to me. அதாவது பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் அவர்தான் அண்ட சராசரங்களை எல்லாம் ஆளுகை செய்கிறவர். The God who is in heaven, he rules the entire kingdoms of the world. அதாவது இந்த இடத்துல நாம இருக்கிறோம் அப்படினு சொன்னா யார் அதை கூட்டி சேர்த்தது? If we say that we are gathered here, who has gathered us? இது ஒரு தற்செயலா? Is it accidental? ஒருவருடைய முயற்சியா? Is it because of the effort of somebody? ஒருவருடைய விருப்பமா? Is it because of the desire of someone? ஆகையால உங்களுடைய விருப்பத்தின்படி இங்க வந்திருக்கீங்களா? Are you come here because you desired so? அதாவது உன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற நோக்கம் என்ன? What is the purpose that you have come here today? நீ எந்த நிலையில வந்திருக்கிற? What is the state in which you have எதற்காக come? வந்திருக்கிற? For what you have come here? நீ எதை தேடிக் கொண்டிருக்கிற? What are you searching for? இதையெல்லாம் தேவன் அறிவார். All these things God knows. கர்த்தராகிய இயேசு அறிவார். The Lord Jesus Christ knows. அதாவது அவர் நம்மை வழிநடத்தி இந்த இடத்துல நம்மை அவர் கொண்டு வந்திருக்கிறார். God has directed us and he has brought us to this place. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த மாலை வேளையில நீ கர்த்தருக்காக உன்னை அர்ப்பணிக்க ஆயத்தமாகணும். Dear brother and sister, in this evening time you must be ready to dedicate yourself. நீ செய்ய வேண்டியது, அதாவது தேவனாலே எல்லாம் கூடும், இது மனுஷராலே கூடாது, தேவனாலே கூடும். With men all these things are impossible, but with God all things are possible. அதனால தேவனால கூடும்னா அதுக்காக நாம என்ன செய்யணும்? If all things are possible with God, what should we do? உங்க வாழ்க்கையில இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நடக்காத, அதாவது உங்களால முடியாத காரியத்தை நீங்க எப்படி செய்ய போறீங்க? All you are seated here, how are you going to do those things which are impossible for you? விருப்பப்படுறீங்க, அது செய்ய முடியல. You desire but you are not able to do. முயற்சி எடுக்கறீங்க, அதை செய்ய முடியல. You take all efforts but you are still not able to do. ஆசைப்படுறீங்க, அதை செய்ய முடியல. You desire but you cannot do it. ஆனா இப்போ நாம என்ன செய்வோம்? But what shall we do now? அதாவது தேவனிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும்போது, When we dedicate ourselves to God, நம்மை அர்ப்பணிக்கும் போது, when we totally surrender to Him, எல்லாவற்றையும் செய்கிற தேவன், the God who does all things, வானத்தை பூமியை சமுத்திரத்தை அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின கர்த்தர், the God who created everything, the heaven and the earth and all that is therein, இந்த ராத்திரியில உன்னுடைய வாழ்க்கையில அவர் செய்ய முடியும். in the evening hour the Lord can do the same thing in your life. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் நடப்பிக்க முடியும். In your individual life God can make things உனக்கு happen. சுகம் கொடுக்க முடியும். He can give you health. உனக்கு அறிவு கொடுக்க முடியும். He can give you knowledge. ஞானம் கொடுக்க முடியும். He can give you wisdom. சமாதானம் கொடுக்க முடியும். He can give you peace. சந்தோஷம் கொடுக்க He முடியும். can give you joy. வாழ்க்கையே அவர் மாற்றி அமைக்க முடியும். He himself can completely transform your life. எல்லாரும் இங்க கூட்டம் கூடி நம்ம பேசி இருக்கிறதுனால மாற்றங்களை அடைஞ்சிர மாட்டோம். Because everybody has gathered and everybody has talked, this transformation won't happen. அதனால இதனால வந்து என்ன ஆகும்னு சொன்னா, சில நேரத்துல நடக்கலன்னா உங்களுக்கே வருத்தமா இருக்கும். Because we expect so, if it doesn't happen we get disappointed. ஆனா நாம கர்த்தரிடத்துல அர்ப்பணிக்கும் போது, But when we surrender ourselves to the Lord, அதாவது மரியாள் கேட்டாங்க, இது எப்படி ஆகும்? Mary asked, how can this thing be? நீ அத பத்தி கவலைப்பட தேவையில்லை, ஒப்பு கொடுத்தா அது ஆகும். You don't worry about it. If you surrender, it will happen. அவர் சொன்னா,
நான் ஆண்டவனுக்கு அடிமை. He said, behold, I am the handmaiden of the Lord. அருமையான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நீ செய்ய வேண்டியது தேவனாகிய கர்த்தருக்கு, கர்த்தராகிய இயேசுவுக்கு உன்னை அர்ப்பணிப்பதுதான். Dear brother, sister, what you need to do is to dedicate yourself to the Lord Jesus Christ. இந்த முகாமில நீ பங்கு எடுத்து உன்னை ஒப்பு கொடுக்காம போறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. What profit will it be that you have attended this camp but still not dedicated yourself to God? சும்மா போயிட்டு வந்தோம், You just came and you went. ஜாலியா இருந்தது. It was a jolly good time. பழக்கம் மாறாது. All these are just habitual. உன்னுடைய பேச்சு மாறாது. Your habits won't change, your talk won't change. உன்னுடைய நடக்க மாறாது. Your walk won't change. உன்னுடைய உடல்ல மாற்றம் வராது. There won't be a transformation in your ஆனா body. உனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் அப்படியே தான் இருக்கும். All the troubles will be the same. போய் நீ அத தான் சந்திக்கணும். You have to go back and face the same. போய் இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைக்குள்ள நீ பிரவேசிக்க வேண்டியதா இருக்கும். You have to go into the very same experiences and situations. கேம்புக்கு போய் முகாமுக்கு போய் மறுபடியும் அப்படியே தான் இருக்கு. You can say, I have gone to the camp, I have come back, but everything is the same. வேலையில அப்படி தான் இருக்கு. If it is like that in my job, it is like that in my education, குடும்பத்துல அப்படி தான் இருக்கு. it is like that in my family. அப்படி சொல்லாதிருக்க வேண்டுமானால், if you don't want to say like that, கர்த்தராகிய இயேசுவுக்கு உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். dedicate yourself to the Lord Jesus Christ. தேவனுக்கு நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். Surrender yourself to God. அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு வருகிற இந்த காலம். Dear brother and sister, this is the time the Lord Jesus is coming. அதாவது அந்த ஆயத்தத்தை குறித்து சொல்லும்போது அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. Concerning the preparation that we need to have, it says God has made us ready for this. He is making us ready for such a thing as this. பிரதான தூதனுடைய சத்தம் தேவ எக்காலம் கேட்கும்போது நம்ம பூமியிலிருந்து மேலே எழும்புவோம். When the shout of the archangel is coming, then we will rise up from this earth. அதாவது நம்மை ஆயத்தப்படுத்தி தேவகுமாரனோடு கூட மத்திய ஆகாயத்திலே சேர்க்கிறவரும் கூட தேவன்தான். It is God himself who prepares the angel, gives the shout and even takes us up to heaven. அதனால இந்த மாலையில நாம் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிற, அதாவது வாழ்க்கையில நீ இப்படி பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன், இதை செய்ய போறேன் அப்படின்றதுனால உனக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீ அடையவே முடியாது. You cannot achieve a change in your life by saying that I will do this for God, I will do this and that. நீ இருக்கிற மாதிரி தான் இருப்ப. You will only remain the same. உனக்கு வருத்தம் இருந்தா வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். If you have worry, you will still be worried. கவலை இருந்தா கவலை இருந்துகிட்டே இருக்கும். If there is any kind of distress, you will still go through that pain. உன்னுடைய உடல்ல வியாதி இருந்தா இருந்துகிட்டே தான் இருக்கும். If that disease is there in your body, it will continue to remain so. ஆனா நீ அர்ப்பணிக்கும் போது, but when you dedicate yourself, ஒப்பு கொடுக்கும் போது, when you surrender yourself, இது மனுஷரால கூடாது. with men these things are impossible. நான் கூட ஊழியம் செய்யறேன்னா உனக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன். Even if I am doing a ministry, I am telling you the word of God. இல்ல பரிசுத்த ஆவியானவருக்கு ஏவனதை நான் உனக்கு சொல்றேன். What the Holy Spirit has inspired me, I am telling you. இந்த இடத்துல என்ன பேசணுமோ அதை நான் சொல்றேன். I am telling you what I need to speak in this place. நான் என்ன சொல்றேன்? நான் ஒண்ணும் செய்ய முடியாது. I am saying I cannot do anything. நான் விசுவாசிக்கிற கர்த்தராகிய இயேசு செய்வார். The Jesus who I believe will do it. என்னை உண்டாக்கின தேவன் செய்வார். The God who created me will do it. நான் அதிகமா உன்னிடத்தில் அன்பு கூற முடியாது. I cannot love you too much. அது தேவனுடைய அன்பை காட்டிலும் கம்மியா தான் இருக்கும். It will be much lower than the love of God. அவர் தன்னுடைய குமாரனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். He himself has given his own son and he has so loved the world. அதாவது நீ ஒரு இடத்துக்கு வரும்போது கூட்டத்தை பார்க்க கூடாது, அங்க பிரசங்கிக்கிறவங்களை பார்க்க கூடாது, அங்க சூழ்நிலைகளை பார்க்க கூடாது, இங்க கர்த்தரை நீ நோக்கி பார்க்கணும். When you come for a gathering, you should not see the amount of people who have come. You should not see the preacher or the people, but you must come and see God alone. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says all those who looked up to him, their faces were made radiant. கர்த்தரை நீ விசுவாசிக்கணும். You should believe in God. கர்த்தரிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். You should dedicate your life to God. தேவன் அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுப்பார். God will then give a change in your life. அதாவது அந்த வாலிபன் வாழ்வை பத்தி தான் சொல்றான், நித்திய ஜீவனை. The young man is talking about life, eternal life. நிரந்தரமான ஒரு வாழ்வு அடையணும். I want to get to a life that is permanent.
அதாவது இங்க வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வாழணும்னு விருப்பம் இருக்கு. All of us who have come here, we have a desire to live. உனக்கு படிப்பு தேவை, You need education, வேலை தேவை, you need a job. அப்புறம் சில பேருக்கு வந்து நல்ல மணமகன் தேவை. பொண்ணுங்களுக்கெல்லாம் For the girls, you need a good bridegroom. பையனுங்களுக்கெல்லாம் நல்ல மணவாட்டி தேவை. For the boys, you need a nice bride. அதாவது பல காரியங்கள் உன் வாழ்க்கையில இருக்கு. There are many things that are there in your life. பல தேவையோடு கூட இங்க வந்திருக்கிற. You have come here with a lot of necessities. ஆனா இங்க நம்ம மத்தியிலே கர்த்தர் இருக்கிறார். But God is here in our midst. நாம் அர்ப்பணித்து நீ விரும்புகிறத நீ தேடுகிறத கர்த்தரிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ளலாம். When you surrender, you can receive all those things you want from God. அப்பொழுது உனக்கு இந்த வாலிப முகாம் ஒரு சிறப்பானதா இருக்கும். When you do so, this camp will be a very special one for you. நாங்கெல்லாம் வந்து அதாவது 1981வது வருஷத்துல பாஸ்டர் விஜய் கூட நேத்தியோன்னு சொல்லிட்டு இருந்தான். அதாவது அந்த YMCA சென்னையில் வந்து நடந்தது. அப்போ நம்ம போயிருந்தோம். In the year 1981, even Pastor Vijay was saying in YMCA in Chennai, the meeting was happening, the camp was happening. இங்க இருக்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. All these instruments and all were not there. ஒரு டாம்பரின் இருந்ததோ என்னவோ அதுவும் தெரியாது. I don't even know whether there was a tambourine there. ஆனா அந்த முன் வரிசையில நானும் வாலிபன் தான், நானும் உட்கார்ந்து இருந்தேன் அந்த கூட்டத்துல. I was also a young man. I was sitting in the front row. ஒரு நாள் ஆராதனை, அதாவது ஒரு மாற்றத்தை அடையணும்ன்ற ஒரு அபா வாழ்க்கையில. I had a great desire that I should have a change in my life. ஸ்தோத்திரம், நானும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்த முழங்கால்ல நின்னு. Even I was on my knees and I was praising God. கண்ணில இருந்து தண்ணியா ஊத்துது. My tears are coming down my face. என்ன அறியாமையே ஸ்தோத்திரம் சொல்றேன், ஆனா தண்ணி கண்ணில இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. Without realizing, I'm saying thank you Lord, and tears are coming down my face. கர்த்தர் பேசினார். The Lord spoke தீர்க்கதரிசனமா, through prophecy. நான் உங்களை உருவாக்குகிறேன் என்று சொல்லி. God said, I am forming you. பாத்திரமாய் உருவாக்குகிறேன். I am forming you as a vessel. அதாவது அந்த தன்மையில என்னன்னா, எனக்கு என்னை அப்படியே நான் ஒப்பு கொடுத்துட்டேன். What happened there is that at that point of time I completely surrendered myself. கர்த்தருடைய கரத்துல என்னை அப்படியே கொடுத்தேன். I gave myself wholly into the hands of the Lord. அதாவது அவர் பொறுப்பெடுத்து கொண்டார். He took responsibility. அதாவது உனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்வேன். I will do what I need to do for you. நான் பொறுப்பெடுத்து கொண்டேன். I have taken responsibility இனிமேல் concerning நீ you. என்னுடையவன். Now hereafter you are mine. நீ என்னுடையவள். You are mine. உன்னுடைய வாழ்க்கை என்னுடையது என்று சொல்லி கர்த்தர் பொறுப்பெடுத்து கொண்டார். God took responsibility saying that your life is mine. அருமையான சகோதரனே, நீ இப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் ஒரு மாற்றத்தை தேவனிடத்தில் அடைய வேண்டும் என்று சொல்லி நீ வந்தாயா இங்கே? If you have come, dear brother and sister, have you come here to receive such a change in your life? அதாவது எனக்கு ஒரு மாற்றம் வேணும். I want to change. என்னுடைய உடல்ல மாற்றம் வேணும். I want to change in my body. என்னுடைய உள்ளத்திலே மாற்றம் வேணும். I need a change in my heart. என்னுடைய இருக்கிற சூழ்நிலையில எனக்கு ஒரு மாற்றம் வேணும். I need a change in my situation. அது தேவனால தான் கூடும். Only with God it is possible. அதனால அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன செய்யற என்ன பண்ற அத குறித்து எனக்கு இல்ல. அதாவது வந்து நீ எந்த நிலையில் இருந்தாலும், நான் எந்த நிலையில் இருந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். It doesn't matter how are you placed here and what situation you are placed here. I know from where I have come to what I am today. நான் ஒரு கிராமத்துல பிறந்தேன். I was born in a village. அதாவது வந்து தாய் தகப்பனுக்கு படிப்பறிவு கிடையாது. My parents did not have any education. நகரத்துல தான் எல்லாம் தப்புலாம் செய்யறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. Don't think that the only people in the city do all kinds of wrong things. எல்லா செயல்களும் பாவ செயல் குற்றம்லாம் அங்கேயும் தான் நிறைய இருக்கு. All sinful habits and works also are there in the villages. அதாவது அந்த நிலையில வளர்ந்த என்ன
கர்த்தர் மாற்றினார் என்றால் அது எப்படி கர்த்தர் செய்தது? And if a person who was brought up in such a place, if God has changed me, then it only with God it would have been possible. விளையாடுற பசங்களை பார்க்கறோம், நீ என்ன மாதிரி விளையாடி இருக்க மாட்டான். I am seeing people, guys who are playing, you would not have played like me. இந்த பையன் கெட்ட வார்த்தை பேசுறான்னு சொல்றீங்க, என்ன மாதிரி நீ பேசி இருக்க மாட்டான். Some people, you are using foul language, I tell you, you will not have used foul language படம் like me. பார்க்கறான்னு சொல்றீங்க, என்ன மாதிரி பார்த்திருக்க மாட்டேன் சின்ன வயசுல. You say that this person is watching cinema, you would not you do not know how much I watch. சில நேரத்துல இந்த புகை பிடிக்கிறான்றதுல கிராமத்துல உள்ள பசங்க ஒரு முள்ளு புதருக்குள்ள போய்டுவானுங்க. For to smoke, this boys in the village used to go into a bush. என்ன செய்வாங்கன்னா சின்ன பசங்கள்லாம் சேர்ந்துட்டு ஒரு பாக்கெட்டே அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்க. The small boys will buy a full packet. அதாவது இந்த மோசே முட்செடி வந்து எரிஞ்சது இல்ல, உள்ள பசங்க பாருங்க புகையா மேல வரும், ரெண்டு பேர் சேர்ந்துட்டு உள்ள புகை விட்டு. Like the Moses and the bush, the bush will be filled with smoke. அதாவது இதெல்லாம் நான் இருந்திருக்கிறேன். I have been in all these things. அதாவது ரட்சிப்புன்றது, நித்திய ஜீவன் என்றது அது நம்மால உண்டாகிறது அல்ல. Salvation, eternal life is not something of us. தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது நம்மால் உண்டானது அல்ல. To enter into the kingdom of God is nothing of us. இயேசு சொன்னார், அது ஐஸ்வரியவான்கள் கஷ்டம். Jesus said it is very hard for rich men. அப்ப யாருக்கு தான் அந்த தேவனுடைய ராஜ்யம்? So he said, for whom is for this kingdom of God? நாங்க எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கிறோம். We have left everything, we have forsaken everything and we have come. இதெல்லாம் மனுஷனால நடக்காது. Jesus said, with men all these things are impossible. இது தேவனாலே கூடும். But with God all things are possible. அருமையான சகோதரனே சகோதரி, இங்க இருக்கிற எல்லாரும் நேரமாகிறதுனால, அதாவது வந்து இங்க உன்னை வந்து இங்க இருக்கிற பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகளுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து நம்ம இங்க இருக்கிறது அது ஒரு அநாதி தீர்மானம். The saints here who are there, the children of God who are here, they all know that this is a divine decision taken by God. இன்னொன்னு பாத்தீங்கன்னா that we are here. நம்ம வந்து தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். Another thing is that God has chosen us. அதாவது இயேசு சொன்னார், கனி கொடுக்கிறத பத்தி சீஷரிடத்துல சொல்லும்போது சொன்னார், அதாவது வந்து நீங்க கனி கொடுக்கணும், அந்த கனி நிலைத்து இருக்கணும், அதனால நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன், உங்களை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். Jesus said that you must bear fruit, that fruit should abide, and I have chosen you for that. நான் ஏற்படுத்திட்டேன். I have appointed you for it. நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். I have chosen you for that. இனிமே உங்களால கனி கொடுக்காம இருக்க முடியாது. I have ordained you for that. Hereafter you cannot be in a place where you cannot bear fruit. கர்த்தர் உன்னை தொட்டுட்டா. God has touched you. கர்த்தராகிய இயேசு உன் இருதயத்துல வந்துட்டா. The Lord Jesus is come into your heart. கர்த்தருக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டா. When you surrender your life to God, நீ தவறான வழியில இனிமே போக முடியாது. you cannot go back into the same old way, bad கர்த்தர் உன்னை way. தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen you. கர்த்தர் இங்க அழைத்திருக்கிறார். God has brought you here. ஆகையால் நீ அந்த அழைப்புக்கு உன்னை ஒப்பு கொடுத்தார். When you surrender to that calling, அந்த அழைப்புக்கு உன்னை நீ அர்ப்பணித்தார், when you dedicate yourself to that calling, கர்த்தராகிய இயேசு உன்னை தொட்டுட்டா, அதுக்கு அப்புறம் வேற யாரும் தொட முடியாது. if the Lord Jesus touches you, no one else can touch you. ஆகையால் அவர் தொட்ட உடனே, அவர் தெரிந்து கொண்ட உடனே அவர் சொல்றார், அதாவது உங்களை நான் தெரிந்து கொண்டேன் எதற்காக? He said, I have chosen you for what? நான் ஏற்படுத்தின எதற்காக? I have ordained you for what? நீங்க கனி கொடுத்தே ஆகணும். That you must bear fruit. அந்த கனி நிலைத்திருந்தே ஆகணும். That fruit should remain. அதனால தான் அவங்க எல்லாம் வந்து இரத்த சாட்சியா கடைசி வரைக்கும் கர்த்தராகிய இயேசுவுக்காக நற்கிரிகளை செய்யறவங்களா, ஊழியம் செய்யறவங்களா, அவருடைய நாமத்தை பிரசாபம் பண்றவங்களா, அவருக்கு ஒரு சாட்சியா இருந்துட்டு வாழ்க்கை, அதாவது என்ன தவறு நடந்தது ஒருத்தனுக்கு தான் நடந்தது. That is why till the end of their life they lived so and they gave their life to God. What went wrong? Only in one disciple's life it went wrong. அந்த கேட்டின் மகன் தான், the son of perdition. அவனை நீங்க திருத்திடுவீங்களா? Can you change him? அவனை பத்தி எழுதி இருக்கு. It has been written of him. அவனை பத்தி எழுதி இருக்கிறபடியே அவனுக்கு நடந்திருக்கு. What has happened to him is because it has been written of him. அவனுடைய அவங்க சுவிசேஷத்தை எழுதும்போது அவனை குறித்து எழுதி இருக்கிறதுதான் அவனுக்கு நடந்திருக்கு. When we read the gospels, whatever has been written of him has happened. தேவன் தவறு செய்யலை. God did not do a mistake. ஆகினால அவர் என்ன அவனை குறித்து திட்டம் வைத்திருந்தாரோ அதை அவனுடைய
அவனுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. What plan was there for God concerning him? It happened. ஆகினால் அந்த 11 பேர் மேல என்ன திட்டம் வைத்திருந்தாரோ அதுவே அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. What God had determined in the life of the 11 happened so. அருமையான சகோதரனே சகோதரி, இந்த இடத்துல வந்து நீ மறுபடியும் ஆண்டவரை விட்டு கர்த்தராகிய இயேசு விட்டு தேவனை விட்டு பின்வாங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. Dear brother and sister, it is of no necessity that you come into the presence of God and leave his presence and go away. நீங்க ஏன் பாஸ்டர் கத்தி சொல்றீங்க நான் எப்படியாவது போறேன்? சில நேரத்துல பசங்க சொல்லுவாங்க. Sometimes boys say, why are you pastor? Why are you shouting? I will go whichever way I want. பைக்ல வேகமா போறான்னு வெச்சுங்க. அவனை பார்த்து சொன்னீங்கன்னா, ஏய் பார்த்து போடா, வந்து ஏன் அவ்வளவு வேகமா போற? பெருசு நான் செத்தா சாவறேன், உனக்கு என்ன வந்து? When the young boys are saying, don't go so fast in the bike, he says, old man, why are you worried? I will go how much in whatever way I like. அதனால அருமையான சகோதரனே, இங்க வந்திருக்கிற நீ சாகறதுக்காக வரல. Dear young man, you have come here not to die. நீ வாழ்றதுக்காக வந்திருக்கிற. You have come here to live. உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாக வந்திருக்கிற. You have come here to live and to be prosperous even as thy soul prospers. கர்த்தராகிய இயேசுவோடு கூட நித்திய காலமாய் நீ வாழ வந்திருக்கிற. You have come here to live eternally with the Lord Jesus Christ. அவருடைய ராஜ்யத்தில் இருக்க வந்திருக்கிற. You have come here to be in his kingdom. அதாவது கர்த்தர் சொல்றார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. The Lord says, whoever believes in him, in me, will have eternal life. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். Whoever believes in me, from out of his heart will come out fountains of living water. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். He who believes and is baptized will be saved. விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். He who does not believe will be condemned. விசுவாசிக்கிறவளாலே நடக்கிற அடையாளங்களாவன. These are the signs of them that believe. அவர் சொல்றார், அதாவது என்ன விசுவாசிக்கிறவனுக்கு நிரந்தர நல்ல வாழ்க்கை இருக்கு. He says, whoever believes in me, he will have an eternal good life. என்ன விசுவாசிக்கிறவனுக்கு உன்னத பலன், பரிசுத்த ஆவி இருக்கு, தேவ ராஜ்யம் அவனுக்குள்ள வரும், சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு. அவன் உள்ளத்திலிருந்து அந்த ஜீவ தண்ணீர் உள்ள பரிசுத்த ஆவியானவர் அநேகருடைய தாகத்தை தீர்ப்பார். If anybody will receive me and believe on me, his life will be a blessing to us. Out of his heart will flow out living waters. The Holy Spirit himself will reveal himself through that life and be so that he or she is a blessing to அவன் others. ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டான், அவன் பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறுவான். If he believes in me and gets baptized, he will get the gift of the Holy Spirit. விசுவாசமாய் இருக்கிறவர்கள் பிசாசை துரத்துவார்கள். They who believe will chase away demons. அருமையான தேவ பிள்ளையை, இந்த மாலை நேரத்துல உன்னுடைய வாழ்க்கையில வந்து கர்த்தர் வந்து தொட்டா எல்லா காரியமும் மாறுது. அதாவது தொடரத்துக்கு நீ இடம் கொடுக்கணும். Dear brother and sister, this evening, if you would allow the Lord to touch you, everything will change, but you should give permission for him to touch you. பசங்க சொல்லுவாங்க, என்ன யாரும் தொட முடியாது. Sometimes young என் people மேல say, யாரும் கை வைக்க முடியாது. young people say, nobody can touch me, nobody can put a hand on me. உன்னை யாரும் தொட வேண்டாம், அதாவது வந்து கர்த்தர் உன்னை தொடட்டும். Nobody needs to touch you, but may the Lord touch you. கர்த்தராகிய இயேசுவுக்கு உன்னை ஒப்புக்கொடு. Dedicate yourself, surrender yourself to தேவனுக்கு உன்னை God. ஒப்புக்கொடு. Surrender yourself to God. அதாவது கர்த்தர் உன்னை பொறுப்பெடுத்துக் கொள்வார். God will take responsibility இயேசு concerning சொல்றார், you. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. God says that to him who comes unto me, I will in no wise cast out. அதாவது இந்த பக்தவச்சலத்தை அவர் தள்ளி இருந்தார்னா நான் எங்க போயிருப்பேன்? If he had pushed away this Bhaktavachalam, where would I have gone? ஆண்டவராகிய இயேசுவே என்னை காப்பாத்துங்கன்னு கேட்டேன். I asked, Lord Jesus, save me. எனக்கு அப்ப 24 வயசு. I was 24 years then. எனக்கு நிம்மதி இல்லை. I didn't have any peace. என்னை காப்பாத்துங்க. Lord, save me. எனக்கு நிம்மதி கொடுங்க. Lord, give me peace. இல்லைன்னா நான் செத்து போறேன். Or else I will die. எனக்கு வாழ்க்கை பிடிக்கல. Lord, I don't like to live. அதனால உற்றார் உறவினரை பிடிக்கல. I don't like my relatives who are there around me. அதாவது வந்து ரட்சிப்புக்குள்ள வரும்போது இந்த மாதிரி தான் எல்லாரும் உலகம் பிடிக்கல, எல்லாரும் பிடிக்கலன்னு தான் வராங்க. When they come into salvation, they say, I don't like the world, I don't like people. அதுக்கப்புறம் உலகத்தார் ஆயிடுறாங்க. And afterwards they go behind the world. நான் சொல்றேன், எனக்கு அதாவது ஏன் உன்னுடைய அந்த அர்ப்பணிப்புல நீ வந்து ஆண்டவரே எல்லாம் எனக்கு எதிரடியா இருக்கு. You say in your surrender, everything is against me.
யாரையும் நான் நம்ப மாட்டேன். I won't trust anyone. இனிமே யார் பின்னாடியும் நான் போக மாட்டேன். I won't go behind anyone. ஆகையினால இந்த உலகத்துல எனக்கு உதவி செய்வார் இல்ல. There is nobody to help me in this world. என்னை தேற்றுவார் இல்ல. There is nobody to comfort me in this world. ஆகையினால எனக்கு துணையா இருக்கக்கூடியவர்கள் யாரும் இல்ல. I don't have anyone who would be a companion to me. ஆண்டவரே இயேசுவே நீங்க என்னை பொறுப்பெடுத்துக்கங்க. Lord Jesus, you take responsibility concerning me. என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்து நடத்துங்க. Lord, you take responsibility of my life and நீங்க Lord, என்னை you lead பொறுப்பெடுத்தா me. நான் வாழ்வேன். I said I will, if you take responsibility, Lord, I will live. இல்லனா நான் செத்துருவேன். Or else I will die. அதனால இந்த நிலையில வரும்போது கர்த்தராகிய இயேசு எடுத்துக்கிட்டார், பொறுப்பெடுத்துக்கிட்டார். When I came in such a state, the Lord Jesus took responsibility. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த ராத்திரி வேளையில உன்னுடைய வாழ்க்கை என்னன்னா கர்த்தருக்கு நீ அர்ப்பணிக்கணும். Dear brother and sister, what is important tonight is that you must surrender yourself to God. அவர் உன்னை பொறுப்பெடுத்துக் கொள்வார். He will take responsibility of you. சில நேரத்துல சில பேர் சொல்றாங்க அந்த மாதிரி நிம்மதி இல்லைன்னு. அதாவது அவர் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் கர்த்தர். Some of you say that I don't have peace, but He is the God of peace. சந்தோஷம் சமாதானம் எல்லாம் கர்த்தருக்குள்ள தான் இருக்கு. All happiness, all peace and joy are in the Lord. அதாவது உன்னுடைய அர்ப்பணிப்பு சரியா இருந்தா, கர்த்தராகிய இயேசுவுக்கு உன்னை ஒப்பு கொடுத்தா, அவருடைய அடிச்சுவடுகளை நீ பின்பற்றி நடந்தா, எப்பொழுதும் அவரை பற்றி கொண்டிருந்தா, அந்த திராட்சை செடியோடு கூட நீ ஒட்டப்பட்டு இருந்தா, உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். If your surrender is right, if you are abiding with the Lord Jesus Christ as the true vine, then your life will be a life of blessing. ஆரோக்கியமானதா இருக்கும். It will be a healthy life. கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துவார். The Lord will take responsibility and He will lead you. நாம் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். He is able to keep what I have committed unto Him against that day. நீங்க சிலுவையில இருந்த கள்ளனை கூட பாருங்க. You see the thief on the cross. என்ன சொல்றான்? What does he say? அதாவது அவன் சொன்னா, இங்க இருக்கிற நமக்கெல்லாம் அதை பத்தி ஒரு தெளிவு வர்றதுக்காக சொல்றான். அதாவது கர்த்தருடைய வருகையை எல்லாரும் எதிர்பாருங்க. I will tell because you need some clarity. He says like we are all expecting the coming of the Lord. நமக்காக தான் இந்த பூமியில தேவகுமாரன் வந்தார். The Son of God came for us into this world. நமக்காக தான் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். He went about doing good for us. நமக்கு சமாதானத்தை உண்டாக்குறதுக்காக தான் கர்த்தராகிய இயேசு சிலுவையில மரித்தார். He died on the cross so that we might have peace. நமக்காக தான் அவர் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். It is for us that he rose again on the third day. பரமேறி இருக்கிறார். That is why he has gone up to heaven. நமக்காக தான் இப்பொழுது தேவனுடைய வலது பாரிசத்திலிருந்து வேண்டுதல் செய்கிறார். For us he is seated at the right hand of God interceding for you and for me. நமக்காக தான் கர்த்தராகிய இயேசு வரப்போகிறார். It is for us he is going to come back. Hallelujah. Hallelujah. அவர் வருகையை பத்தி சொன்னேன், யாருக்கும் சந்தோஷமே இல்ல. எதுக்கு வரணும் இதுக்குள்ள? கர்த்தராகிய இயேசு வருகிறார். The Lord Jesus is coming. Hallelujah. Thank you Lord. அதாவது வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு வந்ததனால தான் மாற்றம் அடைந்து அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். I can say because the Lord Jesus Christ came into my life, I have seen the change and I am enjoying that change. இந்த பூமியிலேயே இயேசு கிறிஸ்து ஆள வந்தார்னா எப்படி இருக்கும்? How it will be if the Lord Jesus himself comes to rule in this world? அதாவது என்னுடைய வாழ்க்கையில என்னிடத்துல வந்ததனால எனக்கு பெரிய மாற்றங்கள். Because he came into my life, there's such a change in my life. இந்த பூமியே அவர் ஆளும்போது எல்லா மக்களையும் பொறுப்பெடுக்கும் போது இந்த பூமியில் உள்ள மக்கள் எப்படி இருப்பாங்க? If he comes into this world and he takes responsibility of the world and he rules the world, how will all the people be in the world? எல்லா மக்களுக்கும் அந்த சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்குமே. For everybody in the world will have the same peace, they will have the same joy. அதனால அந்த கர்த்தராகிய இயேசு வருகிறார் என்ற அந்த செய்தியை கள்ளன் அறிந்திருந்தான். The thief knew that the Lord Jesus Christ is coming. உங்களை சேர்த்து கொள்றதுக்காக அந்த காரியத்தை சொல்றேன். அதாவது அவன் என்ன சொன்னான்றத அத விளக்கமா கள்ளன் இருந்தான் அப்படின்னு நம்ம சில நேரத்துல அந்த கள்ளனை தவறா புரிஞ்சுக்கிறோம். Many times we say there was a thief, but I'm telling it to connect you with that. என்ன சொன்னான் கள்ளன்? What did the thief say? ஆண்டவரே,
நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது, he said, when you come in your kingdom. அதாவது கிறிஸ்துனுடைய சுவிசேஷம் எல்லாவற்றையும் அவன் அறிந்திருந்தான். He knew the gospel concerning Jesus Christ. தேவகுமாரன் தனக்காகவும் உலக மக்களுக்காகவும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்திருந்தான். He knew that the Son of God was hanging on the cross. அவர் மரித்து எல்லா ஜனங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்லி அவர் கிறிஸ்து என்பதை அறிந்திருந்தார். He knew that he would die and he will rise again on the third day for the people of the world, and he knew that he was the Christ. திரும்பவும் வருவேன் என்று சொன்னாரே, அவைகளெல்லாம் குறித்து அறிந்திருந்தார். He told that he will come back, and he heard it and he believed that. அதாவது அவருடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னார். His first message was, repent, the kingdom of God is near. அதெல்லாம் அவன் நினைத்து எண்ணி பார்த்து அவரிடத்தில் ஒரு வேண்டுகோள். He thinks about it, he recollects all these things and he makes a request to him. திரும்பவும் நீர் வருவீர். He said, again you will come again. நீர் இந்த பூமியை ஆளுவீர். You will rule the world. உம்முடைய ராஜ்யம் வரும். Your kingdom will come. தேவ ராஜ்யம் வரும். The kingdom of God will come. அதாவது உம்முடைய வருகையிலே, அதாவது நீர் வரும்போது அடியேனை நினைத்தருளோன்றார். When you come, remember me, Lord. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்தை நீ ரொம்ப நேசிக்கலாம், நண்பர்களை நேசிக்கலாம், மற்றவங்க மேல உறவு வைக்கலாம், எல்லாம் வைக்கலாம், ஆனா உன்னை சேர்த்து கொள்றதுக்கு கர்த்தராகிய இயேசு வராருன்றதை மறக்கவே கூடாது. அல்லேலூயா. Dear brother and sister, you might keep your affections on this world or your friends or your relatives, but remember, it is for you to join you with himself. The Lord Jesus Christ is coming. பவுல் சொல்றாரு இந்த மாதிரி, அதாவது நீங்க சொல்லுவீங்களா பாருங்க, இயேசுவோடு இருக்கிறதுக்கு எனக்கு ஆசையா இருக்குதுன்றார். Paul says it's far better for me to be with Christ. நீங்க நம்மள மாதிரி தான் அவரும் ரட்சிக்கப்பட்டிருக்காரு. He also has got saved just like us. பிரதான பாவி. He is the chief of all sinners. அதனால இரக்கம் பெற்றாரு. He received mercy. நம்ம மாதிரி தான் ஞானஸ்தானம் பெற்றாரு. He also received நம்ம மாதிரி தான் baptism like பரிசுத்த ஆவியை that. பெற்றாரு. He also got baptism like us. நம்ம மாதிரி தான் ஆண்டவர் அவரை அழைத்து அவருக்கு வந்து ஊழியத்தெல்லாம் கொடுத்தாரு. God also like us, he called him and he gave him the ministries. அதாவது இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதுக்கு எனக்கு ஆசை இருக்கு. But he says, I desire to be with Christ. நான் காப்பாற்றப்படுவேன்னா எதற்காக காப்பாற்றப்படுவேன்? If I am going to be rescued, for what? அதாவது பரம ராஜ்யத்தை நான் அடையறதுக்காக நான் காப்பாற்றப்படுவேன். I am being rescued, I am saved so that I can reach that kingdom, that காலகாலமாய் கர்த்தராகிய இயேசுவோடு கூட அவருடைய ராஜ்யத்தில் நான் இருப்பேன். I will be for eternity in the kingdom of our Lord Jesus Christ. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த மாலை வேளையிலே அதாவது இயேசுவை காட்டிலும் உனக்கு நேசர் பெரியவர்கள் ஒன்றுமில்லை. Dear brother and sister, there is nobody whom you can love more than the Lord Jesus உன்னுடைய Christ. பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக, உலக மக்களுடைய பாவத்துக்காக தண்டனை எல்லாம் அனுபவித்தவர் இந்த கர்த்தராகிய இயேசு. This Lord Jesus Christ is the person who experienced, who took all the உனக்காக trouble and the sin சிலுவையிலே for us. பாடுபட்டார். He died on the cross. ரத்தம் சிந்தினார். He shed his blood. தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். He gave his own life. நீ ஆசீர்வதிக்கப்படணும். Because you need to be blessed. நீ சந்தோஷமா இருக்கணும். Because you need to be நீ happy. சமாதானமா இருக்கணும். Because you need to be உனக்கு ஒரு peaceful. எதிர்காலம் வேண்டும். Because you need a future. நித்திய ஜீவனை நீ அடையணும். You need to attain to eternal life. அதற்காக தான் நீண்ட வாழ்வை, நித்திய வாழ்வை கொடுக்கிறதுக்காக தான் உனக்காக கர்த்தராகிய இயேசு சிலுவையிலே தொங்கினார். That is why Jesus hung on the cross, so that you might have that long and eternal life. நான் வாழ்ந்துகிறேன்னு சொல்லக்கூடாது. It is not like I will live. ஏன் இஷ்டமா போறேன்னு It சொல்லக்கூடாது. is not for you to say I நான் will go have my இஷ்டப்பட்டதை own செய்ய way. போறேன்னு சொல்லக்கூடாது. It's not that you say that I will have my own desire. வாழ வைக்கிற தெய்வமாகிய இந்த கர்த்தராகிய இயேசுவிடத்தில் உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். You must surrender your life to this Jesus who will make you live. அதாவது ரட்சிப்பு குறித்து இயேசு சொன்னார், அதெல்லாம் தேவனாலே மனுஷராலே கூடாது. When Jesus spoke about salvation, he said, with men this is impossible. தேவனாலே எல்லாம் கூடும். But with God all things are possible. அந்த தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். That same God is அந்த there in our கர்த்தராகிய midst. இயேசு நம்ம மத்தியிலே The இருக்கிறார். Lord Jesus Christ is in there in our midst. இந்த மாலையிலே நீ அவரை அர்ப்பணிக்க முடியுமா? This evening time, can you dedicate your life to God? அதாவது இலங்கையிலிருந்து வந்த ஒரு பாஸ்டர் பாடினார், அன்பான இயேசு என்னை தொட்டாரே நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ, அன்பான இயேசு என்னை தொட்டாரே நம்பாமல் இருப்பேனோ,
நான் நம்பாமல் இருப்பேனோ? இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்தும். இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்தும். அழிகின்றதை நீ இழந்து விட்டாய், அழியாததை நீ அடைந்து விட்டாய். அழிகின்றதை நீ இழந்து விட்டாய், அழியாததை நீ அடைந்து விட்டாய். சமூகம் முன்னால் நீ வருவாயோ? தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயோ? என் வல்ல இயேசு என்னோடிருக்கையில் நம்பாமல் இருப்பேனோ? நான் நம்பாமல் இருப்பேனோ? அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ? நான் நம்பாமல் இருப்பேனோ? கர்த்தர் உன்னை தொட்டிருக்கிறாரா? Has the Lord touched you? என்னை தொட்டிருக்கிறார். He has touched me. என்னால நம்பாம இருக்க முடியாது. I cannot be without trusting. இயேசு இல்லைனா எனக்கு வாழ்வு இல்லை. If Jesus is not there, there is no life for me. அருமையான சகோதரனே, சகோதரியே, Dear brother and sister, உன்னை தொடர்றதுக்காக தான் இந்த இடத்துல அழைத்திருக்கிறார். He has brought you here to touch you. உன்னோடு பேசும்படியா தான் இந்த இடத்துல நீ அழைக்கப்பட்டிருக்கிற. You have been called to this place so that God can speak to you. இப்பொழுது உன்னை சூழ்ந்திருக்கிற இருள், The darkness that is surrounding you now, நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி நீ கலக்கம் அடையலாம். you might be distressed thinking, what am I going to do? இனிமே என்னுடைய எதிர்காலம் எப்படி? How is my future going to be? நான் இப்படிதான் கவலைப்பட்டே வாழணுமா? Should I live life worrying like this? இல்ல என்னுடைய வாழ்க்கையில இப்படிதான் பிரச்சனை எப்பொழுதுமே இருக்குமா? Will all these troubles still be there, continue to be there in my life? இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையா? Do I deserve such a life? பல விதங்கள்ல நீ கலங்கலாம். In many ways you can be கவலைப்படலாம். troubled. You can worry. பயப்படலாம். You can fear. ஆகினால பலவிதமான துன்பங்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. There have been many troubles that could have encompassed பலவிதமான me. கெட்ட பழக்கம் என்னை பிடித்திருக்கிறது. There might be a lot of bad habits that has taken நான் hold எப்படி of இதிலிருந்து me. விடுதலையாவேன்? How can I be delivered from யார் this? என்னை விடுவிப்பார்? Who will deliver me? எப்பொழுது எனக்கு விடுதலை When கிடைக்கும்? will I get this deliverance? எத்தனை நாள் இந்த பழக்கம்? How many days of this habit? எத்தனை நாள் இந்த வாழ்க்கை? How many days of this life? எத்தனை நாள் இந்த வழியில நான் நடப்பேன்? How many days should I walk in this way? தேவையில்லை. You don't need that. இன்றைக்கு Today, கர்த்தராகிய இயேசு சொன்னார், இது மனுஷனால கூடாததுதான். the Lord Jesus said, with men this is impossible. என் ராஜ்யத்துல இருக்கிறது மனுஷனால கூடாது. To be in my kingdom is impossible with men. நித்திய ஜீவனை அடையிறது மனுஷனால கூடாது. To enter into eternal life is impossible with men. தேவனால கூடும் என்று சொன்னார். But he said with God தேவனால all things are possible. எல்லாம் கூடும். With God all things are possible. அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன், ஜெபம் பண்ண சொல்றேன். அதாவது ஒரு அர்ப்பணிப்பு. நான் சொன்னேன், நீ கேம்பில் என்ன பண்ண, இந்த மாதிரி மியூசிக் எல்லாம் கிடையாது, நிறைய பெரிய கூட்டம் கிடையாது, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்னு நான் கண்ணீர் விட்டேன். அதனால கர்த்தர் பேசி என்னை பொறுப்பு எடுத்துக்கிட்டார். I told you that I attended a camp. There was no music, there was nothing, there was not such a big gathering, but only tears in my face and my surrender to God. And God took responsibility of me that day. நான் மட்டுமில்ல, சில அவ்வளோ உணர்வு பிள்ளைங்கள்லாம், அந்த மாதிரி வாலிப பிள்ளைங்கள்லாம் அடைஞ்சாங்க. Not only me, even there were a lot of girls who also received that change that day. ஏதோ ஒரு காரியத்திலிருந்து எங்களை அப்படியே தூக்கி எடுத்தது மாதிரி ஆயிடுச்சு. It was such that somebody has lifted us up from something. அதனால இருந்த அந்த இருளெல்லாம் எங்களை விட்டு நீங்கினது மாதிரி இருந்தது. It felt like as though all the darkness had fled ஏதோ ஒரு away. பெரிய வெளிச்சத்துக்குள்ளே கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறார். It felt as though God is leading us into a light. கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். Let us surrender ourselves to God. பொறுப்புள்ள தேவ பிள்ளைகள், அதாவது பார்க்கலாம், நடக்கும், இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும், அப்படிலாம் சொல்லக்கூடாது.
தேவனாலே எல்லாம் கூடும். We should not say, let us see, let it happen, let it may not happen. It's not like that. With God, all things are possible. விசுவாசித்து அர்ப்பணிக்கணும். You must believe and you must surrender. இல்ல அடுத்த கேம்ப்ல பாத்துக்கலாம்னாதீங்க. Don't say, I will let me see it in the next camp. சொல்றாங்க இந்த இடத்துலயே அடுத்த முறை முகாம் நடக்குமான்னு சொல்லிட்டு சந்தேகம். It is difficult to say whether this camp will happen again in this place. அதாவது அரசாங்கம் அப்படி இருக்கு. The government is like that. அதனால சூழ்நிலைகள் அப்படி இருக்கு. The situations are like that. உலகம் அழிஞ்சிட்டே இருக்கு. பத்தி எரியுது அமெரிக்கா. The world is burning. Even there is fire in America. அது அங்கதான் பத்தி எரியுது இல்ல, எங்க ஒண்ணாலும் பத்தி எரியும். It can burn anywhere. அதாவது நம்மை அழிக்க ஆபத்து என்பது இந்த உலகத்துல சூழ்ந்து வருகிறது. Danger is engulfing the world to destroy us. சத்ரு வெள்ளம் போல வந்து கொண்டிருக்கிறான். The enemy is coming in like a flood. உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி. He is coming towards your life. என்னுடைய வாழ்க்கையை நோக்கி. He is coming towards my life. உன் தனிப்பட்ட ஜீவியத்தை அழிக்க. To destroy your personal life. உன்னுடைய குடும்பத்தை அழிக்க. To destroy your family. ஆகினால உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சந்தோஷத்தை கெடுக்க. To destroy all the joy that you have in your life. சத்ரு வெள்ளம் போல வந்து கொண்டிருக்கிறான். The enemy is coming in like a flood. கர்த்தரோ அவனுக்கு முன்பாக கொடி ஏற்றுவார். The Lord will lift up a standard against him. கர்த்தருடைய கைக்கு வந்துரு. You come into the hand of the Lord. தேவனுடைய கரத்துல உன்னை ஒப்பு கொடுத்துரு. Surrender yourself to the hand of God. ஆண்டவரே இதுதான் எனக்கு சமயம். You say, Lord, this is my time. இதுதான் எனக்கு ஏற்ற நாள். This is the right day for me. இந்த ராத்திரியிலே என்னுடைய வாழ்க்கை உமக்காக. This night, Lord, my life is yours. கர்த்தராகிய இயேசுவே உமக்காக. Lord Jesus, it's தேவனே yours. உமக்காக. God, it's yours. என் ஆவி ஆத்துமா சரீரத்தை my spirit, soul, body. ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். Lord, I dedicate myself. Let us say it unto God. பாஸ்டர் விஜயராகவன் ஜெபிப்பார். அதாவது நல்ல அர்ப்பணிப்போட கூட போங்க. நாளைக்கு இரவு கூட்டம் கிடையாது. Go with a dedication. Pastor Vijay will come and pray. There is no night meeting tomorrow. Invitation. மிகவும் தெளிவான ஒரு அழைப்பாக இருக்கிறது. The Spirit of God is speaking. தேவ ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். He is speaking to individual hearts. தனிப்பட்ட இருதயங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Not speaking to us as a congregation. அதாவது ஒரு சபையாக நம்மிடத்துல பேசுவதல்ல. He knows every one of you. உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் அறிந்திருக்கிறார். He knows your need. அவர் உங்கள் தேவையை அறிந்திருக்கிறார். And he says, with me, with God, all things are possible. தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். So what is impossible in your life? உங்களுடைய வாழ்க்கையில எது முடியாததோ, what appears to be you like a mountain, God will make it a plain. எது உங்களுக்கு மலை போல தெரிகிறதோ அது சமவெளியாக தேவன் மாற்றக்கூடும். God is here in our midst. தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். Will you respond to God's voice? இந்த நாளிலும் தேவனுடைய சத்தத்திற்கு நீங்கள் பதில் கொடுப்பீர்களா? Shall we bow our heads? நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. Those who would like to give your life to Jesus, உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுக்க விரும்புகிறவர்கள், will you say to the Lord, Lord, I am coming to you tonight. நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே நான் உம்மண்டையிலே நான் வருகிறேன். You have a plan for me. எனக்காக ஒரு திட்டத்தை நீர் வைத்திருக்கிறீர். You will remove the obstacles in my life. என்னுடைய வாழ்க்கையில எல்லா தடையும் நீர் எடுத்து போடுவீர். You are able to change my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீர் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். You are able to இருக்கிறீர். give me eternal life. நீர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர். So I come to you tonight. அதனாலே இந்த இரவு நான் உம்மண்டையிலே வருகிறேன். Coming to Jesus tonight. இயேசுவண்டையிலே இந்த இரவிலே வேளையிலே நீ வா. Not like the rich young ruler, he came, he went away from Jesus. வாலிபனா இருந்த அந்த ஐஸ்வர்யவானை போல அல்ல, அவன் இயேசுவை விட்டு விலகி சென்றான். But you tonight, ஆனால் நீ இந்த இரவிலே, those who would like to commit your life to the Lord, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கென்று ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், you may be saved, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். but still there are areas in your life where you want Jesus alone can solve. இயேசு மாத்திரம் அதாவது நிவர்த்தி செய்யக்கூடியதான சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். You want some deliverance in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விடுதலை உங்களுக்கு தேவை. Jesus is here. இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். With God all things are possible. தேவனால் எல்லாம் கூடும். Will you just stand up in that wherever you are? நீங்க எங்க இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அப்படி நீங்க சொல்வீர்கள் என்றால்
நீங்கள் going to pray for you. எழும்பி நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Stand up. Stand up. எழும்பி நில்லுங்கள். Don't look at others. மற்றவர்களை பார்க்க This வேண்டாம். is the time between you and God. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிறதான ஒரு நேரம். Right. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Right. If you are ashamed of Jesus, if you hesitate to stand up, then he will be ashamed of you. இயேசுவுக்காக நீங்கள் நிற்க வெட்கப்படுவீர்கள் என்றால் அவர் உங்களை குறித்து வெட்கப்படுவார். But if you confess Jesus as your Lord now and stand up to the call of God, then he will honor you. இயேசு உங்களுடைய ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்காக நீங்கள் நிற்பீர்கள் என்றால் தேவன் உங்களை கனப்படுத்துவார். Let's pray. நாம் ஜெபிப்போம். Lift your hands to Jesus. உங்களுடைய கரத்தை இயேசுவினிடத்திலே நீங்கள் உயர்த்துங்கள். As you open your heart, as you are standing, just lift up your hands to Jesus. உங்களுடைய இருதயத்தை I will நீங்கள் pray தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்களுடைய கரத்தை உயர்த்தி நில்லுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Gracious, loving Heavenly Father, கிருபையுள்ள அன்புள்ள பரமபிதாவே, we want to thank you. You are interested in us like nobody else can be interested in. ஆண்டவரே, எங்களிலே ஒருவரும் ஆர்வம் காட்டாத வண்ணமாக எங்களிலே ஆர்வம் கொண்டிருக்கிறவராக நீர் இருக்கிறீர். You are able to do exceeding abundantly above all that we deserve or even think. ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் தகுதியானதற்கும் அதிகமாக எங்களுக்கு செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர். Because you are God. ஏனென்றால் நீர் ஒருவரே தேவன். The young people that are standing here in your presence, ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே நிற்கிறதான இந்த வாலிபர்கள் in obedience to your voice, ஆண்டவரே, உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்த உம்முடைய obeying your, வாலிபர்கள், accepting your invitation, ஆண்டவரே, உம்முடைய அழைப்பை ஏற்று நிற்கிறார்கள். that's ஆண்டவரே, all they can do, Lord. ஆண்டவரே, அவர்கள் செய்யக்கூடியது They இது can ஒன்றே. only come to you. ஆண்டவரே, உம் மண்டையிலே தான் அவர்கள் வர முடியும். Rest is all in your hand. மற்ற எல்லாம் உம்முடைய கரத்தில் To இருக்கிறது. touch them, ஆண்டவரே, அவர்களை தொடும். to change them, ஆண்டவரே, நீர் அவர்களை to மாற்றும். deliver them, ஆண்டவரே, அவர்களை to விடுவியும். bless them, ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும். to Lord, to do things that you alone can do in your day life. ஆண்டவரே, நீர் மாத்திரம் செய்யக்கூடியதை அவங்க வாழ்க்கையில் நீர் செய்யும்படியாக You have a ஜெபிக்கிறோம். plan for them. அவர்களை குறித்ததான ஒரு திட்டம் You உமக்கு are உண்டு. able to fulfill your purpose in their life. ஆண்டவரே, நீரே உம்முடைய நோக்கத்தை அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்ற முடியும். You can bring about the transformation in their life. ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையிலே அந்த மறுரூபத்தை நீர் கொண்டு வர முடியும். I want to thank you for your voice tonight. இந்த மாலை வேளையிலும் உம்முடைய சத்தத்திற்காக நன்றி As செலுத்துகிறோம். they, Lord, committed themselves, standing up here in your presence, ஆண்டவரே, இங்கு நின்று அவங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்ததினாலே we pray, Lord, the blessing of the Lord will come upon them. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இறங்கும்படியாக Deliver them ஜெபிக்கிறோம். from every trace of darkness. ஆண்டவரே, எல்லா அந்தகாரத்தினுடைய ஒரு சிறு துளியிலிருந்தும் அவர்களை விடுவித்தரலும். They are yours now, Lord. ஆண்டவரே, அவர்கள் இப்பொழுது உமக்கு Cover them with your சொந்தமானவர்கள். precious blood. அவர்களை உம்முடைய இரத்தத்தினாலே நீர் மூடும். ஆண்டவரே, Give them, Lord, the understanding to know that all situations you love them. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் நீர் அவர்களிலே அன்பு கூறுகிறீர் என்பதை அவர்கள் ஒவ்வொரு நேரமும் புரிந்து கொள்ளும்படியாக As we உதவி have sung செய்யும். in your presence, Lord. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே அவர்கள் நிற்கிறதுனாலே, As we have sung in your presence, Lord. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிரசன்னத்திலே பாடினது போல All good things, Lord, you will do in their lives. ஆண்டவரே, சகல நன்மையான காரியங்களும் அவருடைய வாழ்க்கையிலே நீர் செய்வீராக. Because you are good. ஏனென்றால் நீர் நல்லவர். Because you came down for us. ஏனென்றால் நீர் எங்களுக்காக நீர் Because you வந்தீர். shed your precious blood. ஏனென்றால் நீர் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை Because சிந்தினீர். you are risen again and you are Lord. ஆண்டவரே, நீர் உயிரோடு எழும்பி இப்பொழுது ஆண்டவராக இருக்கிறீர். And your Lordship, ஆண்டவரே, உம்முடைய கர்த்தத்துவம், we commit them into your hand. ஆண்டவரே, அதற்கு அவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். Trusting that you will do all things well in their lives. சகலமும் நன்மையாகவே அவங்க வாழ்க்கையில செய்வீர் என்று நம்பி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். May your presence be with us even tonight, Lord. இந்த இரவு வேளையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். That your name might be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Amen.